ஹலோ மை டியர் பெரிஸ், எப்படி இருக்கீங்க? நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் பர்சனோட பர்த்டே. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய விஷஸை என் சார்பாக உங்கள் சார்பாக நான் கன்வே பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சனானி. எப்போவுமே ஹாப்பியாரு. சாரா எப்போவுமே உன் பக்கம் தான் இருப்பா. அண்ட் இந்த வருஷத்துலேருந்து நீ நினச்ச எல்லாமே நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங், அண்ணா உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிச்சு. அதை வந்து அவரால் சொல்ல முடியலையா. ஸோ இந்த ஸ்டோரியில் சொல்கிறேன்னு சொன்னார். ஸோ நீ இதை கேட்டுட்டு அப்படியே அண்ணாவுக்கு பதிலும் சொல்லிவிடு. ஓகேவா? உன்னோட பதிலுக்காக நானும் அண்ணாவும் வெயிட் பண்ணுறோம். ஓகேடா, இதுக்கு மேலே டைம் எடுத்துக்கிட்டால் நீங்களே வந்து அடிச்சிருவீங்க போல இருக்குது. சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் சீனோட ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் ஒரு கஃபே உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஒயிட் டிஷர்ட், ப்ளூ ஜீன்ஸ் அண்ட் கை ஃபுல்லாக டேட்டூவோட உட்காந்து அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், டே ஜங்குக்கா, என்னடா பண்ணுற? இன்னைக்கு டோர்னமெண்ட் இருக்க மறந்துட்டே என்ன? ஞாபகம் இருக்குடா, அதுக்கு என்னவா? நம்ம கரெக்ட் டைமுக்கு அங்கே போகணும்ல. டே, நைட்டு 9:30 தாண்டா டோர்னமெண்ட். இப்போ 4 o'clock தான் ஆகுது. பொறுமையாக போய்க்கலாம். என்னது பொறுமையாக போய்க்கலாமா? டே, ப்ராக்டிஸ் பண்ண வேணாமாடா? டே, பண்ணிக்கலாம்டா. என்னடா இவன் எது கேட்டாலும் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலான்னே சொல்லிட்டுருக்குறான். டே ஜிமினா, இதெல்லாம் கேட்க மாட்டியா? எதுக்கு கேட்டு நான் மண்டையில் கொட்டு வாங்குறதுக்கா? ஏற்கனவே எல்லோரும் நான் குட்டையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் கொட்டி இன்னும் நான் ஷார்ட் ஆயிரும் போல இருக்குது. நீ ஏன் கேட்டுக்கப்பா, என்னால் முடியாது. டே ஜங்குக்கா, போகலான்டா. இருடா போகலாம். ஸோ அவங்க வந்து கரெக்டாக கிளம்பும்போது வந்து மழை வந்திருக்கும். அப்போவே சொன்னேன், இதுக்கு தாண்டா அப்போவே சொன்னேன், கேட்டியா? இப்போ பாரு, போச்சு, எல்லாம் போச்சு, மழை வந்துருச்சு. இப்போ எப்படி போகிறது? டே எதுக்குடா இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? மச்சான், வந்துட்டோம். கிளைமேட் வேறு நல்லா சில்லுன்னு குளுன்னு இருக்குது. வா, ஏன் ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம். டே, எனக்கு தான் காஃபி பிடிக்காதுல்ல. ஆமாம்ல. சரி, நான் ஒரு காஃபி சாப்பிட்டு வர, வெயிட் பண்ணுறியா? டே, எனக்கு டைம் ஆச்சு, நான் மேட்ச்சுக்கு போகணும். ஏண்டா, நான் இல்லாமல் நீ எப்படா மேட்ச் ஆட முடியும்? நான் தானடா கேப்டன். பொல்லாத டீம் கேப்டன். என்னது? ஒன்றும் இல்லை. டே மச்சான், இருடா போகலான்டா. நான் வேணா உனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கே வாங்கி தரேன்டா. மில்க் ஷேக்கா? ஆமாம் வாங்கி தரேன், ப்ளீஸ்ரா. சரி, சீக்கிரமா வா. சரிடா, போகலாமா? அப்படின்னு அவங்க கிளம்புற டைமு ஆப்போசிட் ஹவுஸில் ஒருத்தவங்க வந்து கத்திகிட்டே இருக்காங்க. ஒயன், என்ன பண்ணிகிட்ருக்க? பால்கனியில் துணியெல்லாம் நனையுது பாரு, போய் எடுத்துகிட்டு வா. இருமா, அதோ போகிறேன். சீக்கிரமாக போடி, எல்லாம் நனைஞ்சிட போகுது. நான் தான் வேலையாக இருக்கல, எப்போ பாரு இந்த வீட்டில் எல்லா வேலையும் என்கிட்டே செய்ய சொல்கிற. போடி, நீ தாண்டி பெரிய பொண்ணு. அவனா இந்த ஒரு டைலாக்கு போட்டுரு. இந்தா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜங்குக்கா சரி மழை விட்டுருச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு அப்படியே மாலை பார்க்குறாரு. ஏன்னா வந்து ஒயின் எடுத்துகிட்டு இருக்க ட்ரெஸ்ஸு வந்து ஒன்று கீழே விழுந்துடும். கீழே விழ போகும், பிடிக்கிறதுக்காக கரெக்டாக குனியும் போது ஹீரோ பார்த்துரும். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. ஏன்னா ஹீரோயின் வந்து அவர் பார்க்கல, பட் அவரோட ஐஸ், ஹீரோயினோட ஐஸ் மட்டும்தான் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. டே, என்னடா சிவனுக்கு போகலான்ட்டு இப்படி என்னடா இவன் சரியாக நிற்கிறான்? டே, டைம் ஆச்சுடா, போகணுண்டா. டே ஜங்குக்கா, என்ன காதுக்கு ரிப்பேர் ஆயிடுச்சோ? டே மச்சான், என்னடா காது கேட்க மாட்டுது, ஸ்பீக்கர் அவுட் ஆயிடுச்சோ? இருடா, நான் போய் வேணா மைக் எடுத்துகிட்டு விட்டா? மைக்கில் பெரிய ஸ்பீக்கரை வச்சா இந்த மோருக்கு இன்னைக்கு கேட்காது போல இருக்கு. டே, என்னாச்சு? என்னடா அப்படியே வாய் பொழுது என்னடா மேலே பார்த்துட்டு இருக்கிற? அது வந்து என்னடா? ஒன்றும் இல்லை. போகலாமா? இதை தான் நாங்கள் இவ்வளோ நேரமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி என்ன வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கான்? என்னடா போகிற? பொண்ணா? எங்கே யாரையும் காணோம். டே, அங்கே யாருமே இல்லைடா, மொட்டை மாடி தாண்டா இருக்குது. இல்லைடா, அங்கே ஒரு பொண்ணா?
இல்லை 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 யாரோ வந்த மாதிரி இருந்துச்சா. அ, அதான் பார்த்தேன். ம் சரி இப்படி பேசிகிட்டே இருந்தா டோர்னமெண்ட்டே முடிஞ்சிடும், வா கிளம்பலாம். போகலாம் போகலாம். டே ஜங்குக்கா, எப்படியாவது இந்த வாட்டி வின் பண்ணிடணும்டா. பண்ணிடலாம்டா. நம்ம தானே இத்தனை வருஷமாக சாம்பியனாக இருக்கோம். இல்லைடா இருக்கிறோம், ஆனாலும் டே எதுக்கு இப்போ நீ நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க? பாசிட்டிவாக தான் பேசுங்களேன்டா, ஏன்டா இப்படி இருக்க? இல்லை மச்சான், அது வந்து ஆப்போசிட் எங்கள் கெவின் இருக்கான்டா. கெவின் இருந்தா இல்லைடா, அப்போ ஸ்டேட் பிளேயரு அதுதான். சி அதுக்காக பயப்படுற? நம்மக்கிட்ட தான் இன்டர்நேஷ்னல் பிளேயர் இருக்குல்ல. என்னடா சொல்கிற? அதான் நீ இருக்கே, எனக்கு வந்து என்ன கவலை. இருந்தாலும் அந்த பையன் ஓவராக நம்மளை பற்றி பேசிக்கிட்டான்னு பசங்க பேசினானுங்க. என்ன சொன்னான்? நம்ம வந்து ஈஸியாக ஜெயிக்கிற மொக்க டீம்ஸ் கூட தான் போட்டி போடுறோம், என் கூடலாம் போட்டி போட்டால் ஜியோன் அவங்க தோற்றுருவான்னு பேசிக்கிட்டாங்கடா. அவனுக்கு மேட்ச்சில் வைக்கிறேன்டா வெயிட். இப்போ எதுவும் பேச வேணாம், நம்ம ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி. ஸோ அப்படியே மேட்ச்சும் முடியுது. சொன்ன மாதிரி நம்ம ஜியோன் தான் வின்னரு. ஸோ எல்லோரும் அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பசங்களாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து, ஸோ அவங்க எப்போவுமே மீட் பண்ணுற ஒரு பிளேஸ். ஸோ அங்கே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் ட்ரிங்க் வேறு பண்ணிகிட்ருக்காங்க. டே மச்சான், என்னடா அது வந்து என்னடா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா. எது லவ்வா? என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான். எப்போலேருந்துடா? அது ஒரு 5 years என்ன 5 yearsா? சி 5 years முன்னாடி. 5 years முன்னாடியா? யாரா அது? நம்ம கஃபேலேருந்து மேட்ச்சுக்கு போகலான்னு கிளம்புனோமா? ஆமாம் கிளம்பணும். அப்போது அந்த கஃபே ஆப்போசிட் வீட்டில் ஒரு பொண்ணு பால்கனியில் மழையில் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டே இருந்தாளா. அவள் அப்படியே எடுத்துகிட்டு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் கீழே விழப்போச்சு பாரு. அதை டக்குன்னு பிடிக்கிறதுக்காக இந்த பக்கம் திரும்பினாலா, அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பினா அவள் கண்ணை பார்த்ததும் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன்டா. அட்ட பாவி. டே கண்ணை பார்த்து லவ் வந்துருச்சா? என்னடா அது ராஜுக்கு? அதெல்லாம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மச்சான், உனக்கெல்லாம் புரியாது. ஓ எனக்கு புரியாது. உன் கூட இருந்தால் எப்படி புரியும்? நானும் ரூட் போட்டு தான் இருக்கிறேன். என்னது? இல்லை ஆமாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்ல வந்தேன். யாருக்கிட்ட? நாங்கள் தான் ஸ்கூல் படிக்கும்போது பிக்கப் பண்ணிட்டோமே. உனக்கு தான் இன்னும் தெரிலடா. மச்சான், அந்த பொண்ணு யார் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எப்படியாச்சும் நீங்கள் தாண்டா இதை கண்டுபிடிக்கணும். ஆமாடா, காலங்காலமாக ஃப்ரெண்ட்ஸுன்னு நாங்கள் இதுக்கு தானே இருக்கோம். டே நீங்களே இப்படி சொன்னால் எப்பட்றா? எனக்குன்னு இங்கே தாண்டா இருக்கீங்க. ஆமாம் உனக்கு இடிச்சவங்க நாங்கள் தானே. டே ஜிமினா, என்னடா இப்படி பேசிகிட்ருக்க? டே என்னடா, நம்ம ஃப்ரெண்டுடா, நம்ம பையனுக்கு நம்ம பண்ணாமலா? நம்ம இந்த பாரு மச்சான், 24 hours அந்த பொண்ணு யார், எங்கே இருக்கா, எங்கே ஒர்க் பண்ணுறா, இதை படிச்சுட்டு இருந்தா இந்த காலேஜ், எல்லா விவரத்தையும் நான் கொண்டு வரேன் மச்சான். தயங்கு. அப்பா நீ தாண்டா என் தளபதிடா. எனக்காக என்னெல்லாம் பண்ணுற பாரு. ஐயோ 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 ஐயோ, இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். நான் தான் மச்சான் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்டா? அப்போ தானே, அதான் நீ ஃப்ரெண்டாக கிடச்சனால தானே உன் தங்கச்சி எனக்கு கிடச்சா. இது இல்லை மச்சான், நீயும் அப்படித்தானே எனக்கு நான் உசிரியாக கொடுப்பேன்னு சொல்ல வந்தேன்டா. சரி. ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து காலேஜ் கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இது ஃபைனல் இயர். ஸோ அப்படியே காலேஜுக்கு கிளம்பி போயிட்டுருக்கீங்க. உங்கள் வீட்டை பற்றி சொல்லணுன்னா செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. எப்போவுமே உங்களை ஸ்ட்ரிக்டாக தான் இது பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் காலேஜ் கிளம்பி போயிட்டுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து ஒரு பர்சன் நோட் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ சார் தான். டே மச்சான் கிளம்பிட்டாடா. இருடா கிளம்பட்டும்.
இப்போவே முன்னாடி போய் யாராச்சும் பார்த்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தூரம் போட்டும் இரு பார்க்கலாம். ம். சரி, சரி. அ டேய் மச்சான், இது நம்ம காலேஜ் தானே? ஆமாடா, நம்ம காலேஜ்ல படிக்கிறா. இது ஏன் நமக்கு இவ்வளோ நாளா தெரியாம போச்சு? எந்த இயர்டா? ஏதோ 3rd இயர்னு பேசிக்கிட்டாங்க. 3rd இயரா? என்னடா சொல்ற? ஆமாடா, அவ யூஜி 3rd இயர், நம்ம பிஜி 2nd இயர். நமக்கும் ஃபைனல் இயர், அவளுக்கும் ஃபைனல் இயர். ச்சே, மிஸ் பண்ணிட்டேனடா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கணும். இப்போ காலேஜ் விட்டு போயிட்டா எப்படி அவகிட்ட பேசுறது? அட விடு மச்சான், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் எப்படியாவது அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அப்படியே வீட்டில் பேசி மேரேஜே பிடிச்சிடலாம் மச்சான். நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? ஆமாம்ல, அது கூட நல்லா தான் இருக்குது. ஸோ இப்படியே தான் டேஸும் பாஸ் ஆகிருக்கும். டெய்லி ஜங்குக் உங்களை ஃபாலோ பண்ணுவார், நீங்கள் எங்கே போனாலும் வருவார். ஆனால் என்ன விஷயம்னா, உங்களுக்கு அவர் ஃபாலோ பண்ணுறாருங்கிறதே தெரியாது. ஏன்னா நீங்கள் எந்த பையனுமே நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, பட் யாரையுமே நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. அப்படியே குனிஞ்ச தலைமுறையாக தான் போயிட்டுருப்பீங்க டெய்லி. ஸோ இதனாலே வந்து ஜேகேக்கு உங்களை இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படியே ஒரு நாள் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஸோ அப்போ தான் உங்கள் பின்னாடி இன்னொருத்தர் வராரு பார்க்குறாரு. மச்சான், என்னடா உன் பின்னாடி? என்னடா அவன் மட்டும்தானே வரா? இல்லை மச்சான், ஆள் பின்னாடி யாரோ வரான்டா. யாரா? தோ, பார்க்க பழம் மாதிரி இருக்கு. இவன் எதுக்கு ஒயினை ஃபாலோ பண்ணுறான்? என்னவா இருக்கும் தெரியலையே. மச்சான், அவனை போய் கூட்டு வாடா, பேசணும். டே கையை மட்டும் வச்சிடாதடா. இல்லை, நான் அடிக்க மாட்டேன், பொறுமையாகவே பேசுகிறேன். பட் அதுவும் ஒரு அளவுக்கு தாண்டா. ரொம்ப பண்ணான்னா இரு நீ டென்ஷன் ஆகாத. சிஸ்டர் உனக்கு தான். இரு போய் கூப்பிட்டு வரேன். ஹலோ, யார் நீங்கள்? அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் இந்த பக்கமாக உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? யார் நீங்கள்? உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? இல்லை ப்ரோ, என் ஃப்ரெண்ட் ஏதோ உங்ககிட்ட கேட்கணுமா, கொஞ்சம் வந்து சொல்லிட்டு போ. ஐயோ, ஒன்றே தெரியாதுன்ற உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் என்ன பேசுகிறது? அட வாடா, பொறுமையாக சொன்ன கேட்க மாட்டேன் போல. இந்த பாரு, நானாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டு, என் மச்சான் அப்படி இல்லை. அவன்கிட்ட பார்த்து பேசு. தெரியாமல் வாயை விட்டு வாங்கி கட்டிக்காத. பேசாம வா. நீ என்ன எங்கே கூப்பிட்டு போகிற? இரு அதான் ஸ்பாட் வந்துடுச்சுல, பேசிக்கலாம். யார் நீ? அதையே நீ கேட்குற, நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லும்? பாடுறா, சும்மா இருக்கேன், நானே பொத்திக்கிட்டு இருக்கிறேன். மண்டை சூடாச்சுன்னா அதுக்கப்புறம் போட்டு தட்டு போயிட்டே இருப்பேன். டே மச்சான் 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 ப்ளீஸ் எனக்காகடா, பொறுமையாடுறா. நீ இவ்வளோ கோவலாம் படாதடா. பின்ன பாடுறா, நான் யாருன்னு கேட்டால் நான் பெரிய பருப்பு மாதிரி வசனம் பேசிக்கிட்டு இருக்கா. போட்டேன்னா டெய்லி. ஆமாம், அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? யார்? அதான் நீங்கள் பின்னாடி போயிட்டு உங்கள் முன்னாடி ஒரு பொண்ணு போயிட்டு இருந்ததே, அது ஒயின். ஆமாம், ஒயின் எனக்கு தெரியும். ஒயினுக்கு நீங்கள் என்ன வேணும்? எங்களுக்கு எதுவும் வேணாம், என் மச்சானுக்கு தான் அந்த பொண்ணு வேணும். என்னது? சொல்ல மறந்துட்டேன். மச்சான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஸோ என் மச்சானோட லவ்வர் பின்னாடி நீங்கள் வர்றது அவனுக்கு பிடிக்கல. ஸோ அதான் ஃபான் பண்ணலான்னு. ஹலோ, யாரை பற்றி என்ன பேசுகிற? அவள் அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது. டே, அது எனக்கே தெரியும், நீ மூடிட்டு கிளம்பு. இதை பாருங்கள், நீங்கள் வேறு யாரும் நினச்சி பேசிகிட்ருக்கீங்க. அவள் வேறு யாரும் இல்லை, என்னோட முறை பொண்ணு. அண்ட் எங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக வீட்டில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு என்கேஜ்மெண்ட். எது என்கேஜ்மெண்ட்டா? ஆமாம், ஆனால் அது ஒயினுக்கு இன்னும் நான் சொல்லலை. சர்ப்ரைஸாக பண்ணணுன்னு அப்பாவும் அத்தையும் முடிவு பண்ணியிருக்காங்க. என்னது என்கேஜ்மெண்ட்டா? டே, இதை பாரு,
அவள் என்னோடது. அவளை என்னை தவிர வேறு எவனும் பார்க்கக்கூடாது. அதுவும் நீ பார்க்கக்கூடாது. நாளைக்கு மட்டும் நீ அவள் பின்னாடி வந்த, யோ நாளைக்கு எனக்கும் அவளுக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ நாங்கள் வீட்டில் இருப்போம், வரமாட்டோம். எவ்வளோ நான் பொறுமையாக சொல்லிட்டுருக்குறேன், மறுபடியும் பொய்யனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கியா? இருறா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு போட்டு அடி அடின்னு நினைக்கிறேன். டே ஜங்குக்கா போதும்டா, கொலைக்கு சேர போகுது. அப்புறம் செத்துக்கிட்டு போனடானா உனக்கும் சிஸ்டருக்கு எப்போ மேரேஜ் பண்ணி வைக்கிறது? இந்த பாரு, நீ மாப்பிள்ளனா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கணும். இந்த பாரு, இப்படி டென்ஷனெல்லாம் இருக்கக்கூடாது. மூஞ்சி எப்படி மாறுது பாரு. ஐயோ சனி முடிச்சவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் ஏன்டா அவன்கிட்டே வந்து வாங்கி கட்டிக்கிறீங்க? இந்த பாரு, ஒன்று அடிச்சிருச்சு, அவன் கையெல்லாம் பிளட் ஆகிடுச்சு. வா மச்சான், நம்ம போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சிஸ்டர்கிட்ட பேச போகணும். டேய் இப்போவே வா. இந்த பாரு மச்சான், நல்ல பொண்ணு இந்த காலத்துலலாம் நல்ல பொண்ணுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் உனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாத. சிஸ்டரை எப்படியாவது ஓகே பண்ணி ஆகணும் அப்படின்ற. சரி, அப்புறம் இவனை என்னடா பண்ணுறது? அச்சா அவன் சகலையா? ஆமாம் வந்து சொன்னால அப்பான்னு. அப்போ அவன் எனக்கு மாமா. அப்போ கரெக்டாக சகலன்னு தான் நினைக்கிறேன். சரி ஏதோ ஒன்று அவன் இருந்துட்டு போகிறான். சரி பார்த்த பாவமாக இருக்குது. ப்ளட்டு வேறு நிற்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே பையனுக்கு குளுக்கோஸ்லாம் கொடுத்து நம்மளே இந்த வீட்டில் ட்ராப் பண்ணிடலாமே. டே நான் யாருன்னு தெரியாமல் என் மேலே கையை வச்சிட்டிங்கள. கை என்ன என் ஒயனுக்காக காலே உன் மூஞ்சில் வச்சாலும் வைப்பேன். மூடிட்டு கிளம்பு. நானும் பாவம் என் மச்சான் சொன்னான்னு அட பாடா போகலாம். டே ஷர்ட்டை விட்றா. மச்சான் வாழ வீடு வந்துடுச்சு. ஃபஸ்ட் இவனை அனுப்பு, பின்னாடியே நம்ம போகலாம். போகலாம். டே பிரச்சனை உனக்கு என்னாச்சு? என்னடா ஆச்சு? நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு இப்படி வந்து நிற்கிற. யார் அவன் மேலே கை வச்சது? சித்தப்பு ஹாய், அது நான் தான். நானே தான் அடித்தேன். யார் ராணி? என்ன சித்தப்பு, வீட்டுக்கு வர போகிற மாப்பிள்ளையா வாடா போடான்னு என்ன மரியாதைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க மருமகனே கூப்பிடணும். இது என்ன நீ வாடா போடான்னு கூப்பிட்ற? இப்பெல்லாம் கூப்பிடக்கூடாது. தப்பு. நீ தப்பு பண்ணுற. டே எதுக்கடா என் பையனை அடித்த? எவ்வளோ தைரியம் உண்டா என் பையனை அடிச்சிருப்பேன்? நான் கூட என் பையனை அடித்ததில்ல. அதான் மம்சு, பசங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே 4 போட்டு வளர்க்கணும். அப்போ தான் நல்லதாக வளருவாங்க. நீ இப்படி செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்க போலையே. டே என் பையனை எப்படி வளர்க்கணும்னு தெரியும். இப்போ உனக்கு என்ன வேணும்? அட சித்தப்பு கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். எனக்கு மருமக தான் வேணும். என்னடா சொல்கிற? ஐயோ சித்தப்பு உனக்கு இன்னுமா புரியல? நான் அவளை லவ் பண்ணுறேன். அதான் இன்னைக்கு போல் அவளை ஃபாலோ பண்ணுறதுனா அப்போ பார்த்து எங்கள் 2 பேருக்கு நடுவில் உன் பையன் கிராஸ் ஆகிட்டேன். என்னடா இவ்வளோ நாளும் அவள் பின்னாடி யாருமே வரல, புதுசாக இருக்கானேன்னு கூப்பிட்டு விசாரிச்சா ஏதோ அவனுக்கும் யாருக்கும் நீ என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறியாமே. என்கேஜ்மெண்ட் அது எப்படி மாம்ஸ்? நான் இருக்கும்போது இவனுக்கு கூட நீ என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவேன்? அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவளுக்கு மேரேஜ்னு ஒன்று நடந்தால் என் கூட தான் நடக்கணும். ஆனால் நீ எல்லாம் தப்பாக பண்ணியிருக்கிய. அதான் தப்பை கரெக்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அப்போ பார்த்து நீங்களும் வரீங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது என்ன நடக்குது யாருன்னு. உங்கள் அம்மா நீங்கள் தான் ஒரு வேளை யாரையும் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்களே அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு மேலே போகிறீங்க. உங்கள் அம்மாவும் பின்னாடியே வந்துட்டு ஓய் நெல்லு. என்னம்மா? யார் அது? யாரை கேட்குற? அதான் பிரஜன் மேலே ஒருத்தர் கை வச்சிருக்கானே அவனை கேட்குறேன். அம்மா அது யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியாமல் தான் அவன் உன்னை லவ் பண்ணுறானா? அம்மா சத்தியமாக எனக்கு தெரியாது. என்னடி நடிக்கிற? இங்கே வர சொல்லி எங்கள் வீட்டில் வந்து இப்படிலாம் பேசுங்க, அப்போ தான் அவங்க ஒத்துப்பாங்க. மாமா பையன் கூட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நீ தானே சொல்லியிருப்ப. பிரஜின் கூட நீ என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதே எனக்கு இப்போ தான்மா தெரியும்.
எனக்கு இது வரைக்கும் என்கேஜ்மெண்ட் நீங்கள் பேசி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நடிக்காதடி. நேற்று பேசும்போது எல்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு தானே. மா நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பாரு உன்னால் பிரச்சனை எப்படி எப்படி அடிச்சிருக்கானு எல்லாம் உன்னால் வந்தது. நீ முதல்லவா வந்து எங்கள் முன்னாடி அவனை பிடிக்கலன்னு சொல்லு. மா அவனுக்கு எனக்கு யாருன்னே தெரியாதுமா. என்ன நடிக்கிற? உன்னால தான் இந்த பிரச்சனைலாம். இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேணாம். போயிடு. இப்படியே அவன் கூட நீ கிளம்பி போகலாம். நீ இங்கே இல்லை, நீ யாரும் வருத்தப்பட போகிறதில்ல. என்ன லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல. யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? நீ வரும்போது ஒருத்தன் உட்காண்ட்ருந்த, நீ பார்க்கல? யார்? நான் யாரையும் பார்க்கலையே. ஓ அப்படியா? சரி என் கூட. கையை விடுமா. ஏன் இப்படி கூப்பிட்டு போகிற? மெதுவாக கூப்பிட்டு போய், எனக்கு வலிக்குது. அடிச்சு வாடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அப்படியே விடுறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்லிப்பாகி போயிட்டு கரெக்டாக ஜேகே மேலவே போய் விழுந்துறீங்க. கரெக்டாக அவர் செஸ்ட் மேலே தான் அவங்க ஹெட் அப்படியே போய் விழுகுது. என்னாச்சு? அடிப்பல்ல? அது அம்மா நீங்கள் யார்? என்ன நாங்கள் இருக்கனால உனக்கு தெரியாத மாதிரியே நடிக்கிறியா? ஹலோம்மா. அத்தை என்னத்தை இப்படி பேசிட்ட? ஆக்சுவலி உன் பொண்ணு சொல்கிறது உண்மைதான். வா பொண்ணு சொல்லக்கூடாதுல்ல. சச்சோ, அத்தைக்கு மரியாதை கொடுக்கணும். ஆக்சுவலி அத்தை என்ன மட்டும் இல்லை, அவள் பின்னாடி சுற்றுறேன் யாரையுமே அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவள் குனிஞ்ச தலை வந்து பார்க்கவே மாட்டாள். கிளாஸில் கூட யாராவது டவுட் கேட்டால் கூட பேச மாட்டாள். அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக வளர்த்து வச்சுருக்கீங்க. ஆக்சுவலி அவளுக்கு நான் பின்னாடி சுற்றுறது கூட தெரியாது. ஓகேம்மா. எதுக்கு நான் ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன். இதை பாரு ஓயன், என்னோடய பேர் ஜங்குக். நானும் காலேஜ் தான். அன்றைக்கி ஒரு நாள் அவள் கேஷுவலாக கஃபேயில் உட்காந்துருக்கும் போது தான் மழையில் ஒன்று பார்த்தேன். பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போச்சு. ஆனால் உன் ஃபேஸை ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். அன்றைக்கி மழையில் அவனோட கண்ணு மட்டும் தான் பார்த்தேன். அப்புறம் அன்றைக்கி கூட ஒரு ரெட் கலர் ஆஃப் சாரி கட்டியிருந்தேன். உனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த லுக்கில் பார்த்ததுமே நான் விழுந்துட்டேன். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒய்ஃப்னு ஒருத்தி வந்தால் அது நீ தானும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுக்காக தான் பேச வந்தேன். இந்த பாரு ஒயின், நீ எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா? உன் லெவலில் வேறு. உனக்கெல்லாம் இந்த மாதிரி பையன்லாம் கண்டிப்பாக செட் ஆகாது. அண்ட் நான் தெரியுது, இது வரைக்கும் நீ என்னை பார்த்ததே இல்லை. என்னடா ஒருத்தன் திடீர்னு வந்து ஐ லவ் யூன்னு சொன்னால் எல்லா பொண்ணுக்கும் கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். பட் நீ என்னை பற்றி பயப்படவே வேணாம். நான் உன்னை ஒரு குயின் மாதிரி வச்சுப்பேன். அண்ட் எங்கள் அப்பா அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா, ஸ்டேட்டஸ் அதெல்லாம் நீ கவலைப்படவே வேணாம். ஏன்னா அவங்க அந்த மாதிரி தெரில. அண்ட் அவங்களுக்கும் இந்த விஷயம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கும் ஓகே தான். அண்ட் இன்றைக்கி ஈவினிங் அம்மா அப்பா கொரியாலேருந்து வந்துடுவாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். இரு. ஹலோ, சொல்லு மச்சான். நான் உன்கிட்ட ஒரு கவர் கொடுத்தல, அதை எடுத்துகிட்டு உள்ளவா. வந்துட்டேன் மச்சான். மச்சான் வாடா, நம்ம வீடு தான் இது. இல்லைடா, எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டா அது நம்ம வீடு மாதிரி தானே. ஆமாம் ஆமாம் மச்சான். சிஸ்டர் நல்லாவே இருக்காங்களா? உன் செலெக்ஷன் சூப்பர். தேங்க்ஸ்டா. அப்புறம் இதில் நாளைக்கு நீ போட்டுக்க வேண்டிய சாரீ, அப்புறம் உன்கிட்ட ஃபோன் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ நீயும் நானும் பேசுகிறதுக்காக மட்டும் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். இதில் தான் நீ என்னை கால் பண்ணுற, ஓகேவா? நீங்கள் எதுவுமே பேசலை, என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஃபீல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா டெய்லி உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் யாருமே ஸ்ட்ரைட்டாக வந்து அப்ரோச் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஜங்குக் உங்கள் அப்பா அம்மா முன்னாடியே சொல்லும்போது உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அண்ட் அவரை பார்த்தாலே அவங்களுக்கு புரியுது, நல்ல கேரக்டர், நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியாமல்
ஏன்னா என்ன பேசவே மாட்ற? டேய் மச்சான் என்னடா? அ இது என்ன சாப்புத்திரி விளையாட்டா 1, 2, 3 போட்டு உடனே சொல்றதுக்கு. நீ திட்டத்தப்படி வந்து லவ்வ சொல்லியிருக்க. இப்படி சிஸ்டர் யோசிக்கணும்ல. கொஞ்சம் டைம் குடுறா அவங்களே சொல்லுவாங்க. அதுவும் ஒரு பையன் திடீர்னு வந்து லவ் சொன்னா, இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் ஷையா இருக்கும்ல. ஆமா மச்சான். இத மறந்துட்டேனே. ஆ சரி, சரி. ஓகே ஒயின். இந்த இதான் என்னோட நம்பர். ஸோ இந்த நம்பர்லேருந்து நான் கால் பண்ணுவேன். ஸோ உனக்கு என்கிட்ட பேசணுன்னா கால் பண்ணு. அண்ட் அந்த ஃபோனில் என்னோட நம்பர் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ எப்போ வேணா நீ பயப்படாம கால் பண்ணலாம். ஓகேவா? அ அப்புறம் சித்தப்பு நான் வரட்டா? நெறைய வேலை இருக்கு. நாளைக்கு வேற எங்கேஜ்மெண்ட். ஆமா, என்ன வீடு இது? டேய் தயங்கா, என்னடா கல்யாண வீடு மாரியாடா இருக்கு? இப்படி வச்சிருக்காங்க? என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டெக்கரேஷன் கூட இல்லையா? டேய் மச்சான், இவன்லாம் ஒரு ஆளாடா? இந்த மூஞ்சிக்கு இந்த டெக்கரேஷன் போதும். ஆனா என் மச்சான் அப்படி இல்லையே. அவன் தான் ஹீரோவாச்சே. மச்சான் நீ கவலைப்படாதடா. ஓவர் நைட்டில் இந்த வீட்டை எப்படி மாத்துறேன் பாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம பசங்க இருக்காங்கல்ல. சரிடா சரிடா மச்சான். அப்புறமா ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா? இல்லை இல்லை இங்கே பேசினா சரியா இருக்குமான்னு தெரியல. நம்ம ஓரமாக போய் பேசுவோமா? என்னடா? இதுவும் நம்ம வீடு தான்டா. என்ன விஷயம் மச்சான்? அது வந்து அது சாரா இல்லை. ஆமாம் சாராவுக்கு என்ன விஷயம்? இல்லை மச்சான், நானும் சாராவும் நீயும் சாராவும் 4 இயர்ஸாக லவ் பண்ணுறோம். நீ தான் எப்படியாவது அப்பா அம்மா கிட்ட பேசணும்டா. எது 4 வருஷமாவா? அட பாவி, என்னடா இப்போ சொல்கிற? இல்லைடா, அது 4 இயர்ஸ் முன்னாடியில் ஸ்கூல்லேருந்து இருக்குது எனக்கு. ஆனால் உன் தங்கச்சி இப்போ தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இது இப்போ இல்லைடா, ஸ்கூல் டைம்லேருந்தே லவ் தான். ஆனால் காலேஜ் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாளா. சரி நானும் டைம் வரட்டும் உன்கிட்ட பேசலான்னு இருந்தேன். இப்போ தான் உன் கல்யாணமும் முடிவாயிருக்கு. கையோட எங்கள் கல்யாணத்தையும் பேசிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேய் பைத்தியம், நீ இப்போ 3rd இயர் படிக்கிற. நீ பிஹெச்டி படிக்கிற. அவள் ஸ்கூலே முடிக்கலடா. ஏன்டா இப்படி பண்ணுற? அவள் இப்போ +2 தானடா. இப்போ ஏன்டா பேசுகிறோம்? இல்லை மச்சான், ஃப்யூச்சரில் ஒரு வேளை உங்கள் அப்பா அம்மா என்ன வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எங்கள் ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். டே அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி எனக்கு இந்த விஷயம் எப்போ தெரியும். எது தெரியுமா? என்னடா சொல்கிற? நீ வீட்டுக்கு வரும்போது எனக்கு தெரியும். இல்லை நீ பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டியா? இல்லை என் தங்கச்சி அடிக்கடி உன்னை பற்றி தான் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஒரு நாள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது உன்னை பற்றி ஏதோ சொல்லிட்டு இருந்தா. அப்போது நான் அந்த வழியாக போனேன், கேட்டுச்சு. சரி தங்கச்சியோட ஹாப்பினஸ் தானே எனக்கும், அதனால ஓகே அப்புறமா பேசலான் இருந்தேன். நீயே கேட்டுட்ட. அட தேங்க்ஸ் மச்சான். சரி சரி வா வா, நமக்கு நிறைய வேலை இருக்குது, போய் பார்ப்போம். அப்புறம் பேபி நான் வரட்டா? அப்புறம் இதில் நடுவில் ஏதோ ஒன்று நடந்துச்சு. அத்தை சொல்ல மறந்துட்டேன். என் ஆள் மேலே கை வைக்கிறது இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். இன்னொரு வாட்டி அவளை யாராவது ஹர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்குற ஜங்குக்கே வேறு மாதிரி இருக்கும். சரி சரி நல்ல காரியம் நடக்க போகுது. இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு? சரி அத்தை நான் வரட்டா? ஒயன் நான் போயிட்டு வரேன். மறக்காமல் ஃபோன் பண்ணு. டே மச்சான் வாடா, போதும்டா, நாளைக்கு பேசிக்கலாம்டா. டே இரா. ஆனால் வாடா, நம்ம போய் இனி தான் பர்ச்சேஸ் பண்ணணும். டெக்கரேஷன் வேறு பண்ணணும்ல, ஹால் புக் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டேன். அப்போ எல்லாமே பிளான் தானடா. பிளானே தான். அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் இங்கே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ரெஸ்டாரண்ட்லையா? பார்ட்டி ஹாலில். ஓ சரி சரி.
அப்போது மச்சானுக்கு கூடிய சீக்கிரம் டும் டும் கன்ஃபார்ம்ட். அழைச்சி போ மச்சான், எனக்கு வைக்க வைக்கமாக வருது. ஃபைன். இப்போது இங்கே என்ன நடந்தது? அப்புறம் என்ன சொல்ல போகிறான்? ஒன்றா பிடிச்சிருக்குன்னு சொன்னால, இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இந்த மாதிரி தைரியமாக அதுவும் அப்பா அம்மா முன்னாடி பேசினதில்ல. அண்ட் அவன் கண்ணை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ லவ் தான் தெரிஞ்சுது. கண்டிப்பாக அவன் நல்லா பார்த்துப்பான். உனக்கு உன்னோட டெஸ்டினி வந்தான்னு தோணுது. ப்ளீஸ் இவனை மிஸ் பண்ணிடாத, அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணும். அவன்கிட்ட பேசணுமே. அம்மா ஃபோன் கொடுத்தாருல, கால் பண்ணலாமா? சரி, கால் பண்ணலாம். மச்சான், ஒயின் கால் பண்ணுறாடா, எடுத்து பேசுகிறா. என்னடா? சரி சரி பேசுகிறேன். ஹலோ ஒயின், ஜங்குக். அச்சோ, பேரை சொல்லிட்டாலே. என்னடா ஜங்குக், ஃபஸ்ட் டைம் ஹார்ட் பீட் இப்படி இருந்துச்சு. ஜங்குக் இருக்கீங்களா? இருக்க சொல்லு. அவங்கக்கிட்ட பேசணுன்னு தோணுச்சு. அண்ட் சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு அது உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? அது சரியா எப்படி சொல்கிறது? பிடிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் என்னை இதே மாதிரி எப்போவுமே ட்ரீட் பண்ணுவீங்க தானே? மாறிட மாட்டேல்ல? அதெல்லாம் மாற மாட்டேன். எப்போவுமே இந்த கிங்கோட குயின் நீ மட்டும்தான், சரியா? இதுக்கும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாளில் என் வீட்டோட குயினாக நீ தான் வரப்போகிற. சரி ஜங்குக், நான் அப்புறமா கூப்பிட்றேன். இரு வச்சிட்டா, முடிஞ்சு போச்சு. என்னாச்சுடா? பிடிச்சிருக்குன்னு சொன்னா. சரி, அதான் அது என்னோட சோகமாக சொல்கிறேன். இல்லைடா, அதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசலான்னு போகும்போது அப்புறமா பேசணும்னு சொல்லிட்டு வச்சுட்டா. சரி விட்றா, போக பேசுவாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீ கண்டிப்பாக கேட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏன்னா மற்றவங்க கமெண்ட்டை விட எனக்கு உன்னோட கமெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ ஓகே, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாய்.